வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்ப போகிற அதிக எதிர்பார்ப்பில் இருக்கிற திரௌபதி 2 படத்தை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். இயக்குனர் மோகன்ஜி மற்றும் ரிச்சர்ட் ரிஷி கூட்டணியில் வர்ற இந்த படம் உண்மையிலேயே எதை பற்றி பேச போகுது, படத்தோட கதை என்ன, யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, இதையெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மோகன்ஜி இயக்கத்தில் ஏற்கனவே வெளிவந்த திரௌபதி, ருத்ரதாண்டவம் படங்கள் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பையும் அதே சமயம் சில விமர்சனங்களையும் சந்திச்சுது. அந்த வரிசையில் இப்போ திரௌபதி 2 வெளியாக போகுது. ஆனால் இது பழைய திரௌபதி படத்தோட தொடர்ச்சி கிடையாது. இது ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த படத்தோட கதை 14ஆம் நூற்றாண்டில் நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அதாவது தென்னிந்தியாவின் மீது நடந்த முதல் முகலாய படையெடுப்பை மையமாக வச்சு இந்த கதை நகருது. அப்போதைய டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி மற்றும் மாலிக் கபூர் படையெடுப்புகளை எதிர்த்து நம்ம மண்ணின் மைந்தர்களான கடாவராய அரசர்கள் எப்படி போராடினாங்க, அவங்க எப்படி மக்களையும் கோயில்களையும் காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மையம் கருத்து. முக்கியமாக வீரசிம்ம கடாவராயன் அப்படிங்கிற மன்னரோட வீரத்தை இந்த படம் பேச போகுது. படத்தோட நட்சத்திர பட்டாளம் ரொம்பவே பெருசு. நாயகனா ரிச்சர்ட் ரிஷி வீரசிம்ம கடாவராய கதாபாத்திரத்தில் ஒரு கம்பீரமான தோற்றத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஜோடியா திரௌபதி தேவிங்கிற கேரக்டரில் ரக்ஷனா இந்துசூடன் நடிச்சிருக்காங்க. மிரட்டலான வில்லனா, அதாவது முகமது பின் துக்ளக் பாத்திரத்தில் சிராக் ஜானி நடிச்சிருக்கிறாரு. இவங்களோட சேர்ந்து நட்புக்கு நட்ராஜ், வேலராமமூர்த்தி மற்றும் விஜய் மகேந்திரன் என பல பெரிய பட்டாளமே இதில் இருக்கு. படத்துக்கு இசை ஜிப்ரான், அவரோட பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இயக்குனர் மோகன்ஜி படங்கள்னால ஏதாவது ஒரு சமூக பிரச்சனையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வரலாற்று தகவல்களையோ ஆழமா பேசுவார். இந்த படத்துல காடவராய மன்னரின் வரலாறு மற்றும் அந்நிய படையெடுப்பை நாம் ஆட்கள் எப்படி தடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுனால இது ஒரு தரப்பு மக்கள் இதை ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் இப்போ ஜனவரி 23 திரையரங்குகளில் வருது. கடைசிய திரௌபதி 2 திரைப்படம் வெறும் ஆக்ஷன் படமா மட்டும் இல்லாமல் தமிழர்களின் வீர வரலாற்றை நினைவுபடுத்துகிற படமா இருக்கும்னு படக்குழு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்க்க வெயிட் பண்ணுறீங்களா? உங்களுக்கு இயக்குனர் மோகன்ஜி படங்கள் பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.